நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2.1 செட்டாக தான் இப்போதைக்கு பண்ணுறோம். அதனால் 2 8 இன்ச் ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கர்ஸும் ஒரு 10 இன்ச் சப்வூஃபரும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒயர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு சென்டராக ஒரு ஹோல் நம்ம பண்ணிக்குவோம். நம்ம என்ன ஸ்பீக்கர் ஒயர் எடுத்துருக்கோமோ அந்த திக்னஸ்க்கு என்ன ட்ரில் பிட்டோ அதை போட்டு நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த ரவுண்டுமே ப்ராப்பர் ஷேப்பாக இருக்காது சில ஸ்பீக்கர்ஸில், ஸோ அதையும் செக் பண்ணணும். நான் இந்த ஜிப் ட்விட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து 4 ohms 8 ohms ரெண்டுத்துலையுமே ஒர்க் ஆகிற ட்விட்டரு. இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டியூட்டர்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டில். எனக்குமே இதோட அவுட்புட் பிடிச்சிருக்கு. அதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அது ட்விட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணணும். அது கூட ஒரு ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க கம்பெனிலேயே அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து அவுட்புட்டை பொறுத்து அது மாறும். நான் 4 MFT நான் போலாரிட்டி போட்டு ஒரு 1/2 watt ரெசிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அது எந்த டைரக்ஷன்ன்றது முக்கியம் இல்லை. ரெண்டுமே நான் போலாரிட்டி தான் அப்படிங்கிறதுனால எந்த பக்கம் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை ட்விட்டரோட பாசிட்டிவ் எண்டில் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த 2 காம்பனண்ட்டும் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம். பட் அது இன்புட் வந்து ட்விட்டரோட பாசிட்டிவில் எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஒயரோட அவுட்புட்டை பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 8 inch ஐவா ஸ்பீக்கர் தான் எடுத்திருக்கோம். இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவுட்புட் ஸ்பீக்கர் தான். அதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வெளியிலேருந்து வர ஒயரை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பீக்கர் ஒயர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை பிட்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணாலும் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் இல்லாமல் ஒரே லென்த்தாக எடுத்துக்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்பீக்கர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் உள்ளே வந்து நாட் போட்டுக்கிட்டேன். ஸோ தட் ஒயரை நம்ம இன்கேஸ் இழுத்தாலும் இந்த ஸ்பீக்கர் ஜாயிண்ட்டு கட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்பீக்கரோட வச்சு சால்டர் பண்ணிடணும். இப்போ நான் சால்டர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த பொலாரிட்டி மட்டும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்து ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்பீக்கர் பாட்டு பாடுறப்போ உள்ளே ஷேக் ஆகுறப்போ சவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு லென்த்தை கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு ஃப்ரண்ட் கிரில்லு போடலாம். இந்த மாடலில் கிரில் டைப் இருக்குது, இல்லைன்னா கிளாத் மாடலும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சாம்கானில் தான் 10 inch சப்வூஃபர் வாங்கியிருக்கோம். இதுவுமே ஒரு நல்ல காஸ்ட் எஃபெக்டிவ் சப்வூஃபர். அவுட்புட் நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அதனால தான் இது வாங்குகிறேன். இப்போ இதையும் பார்த்துடலாம். இது ஒரு 10 inch சப்வூஃபர். 4 ohms 8 ohms ரெண்டுமே இது சப்போர்ட் பண்ணும். ரெட் கலர் கோன் இருக்கிற சப்வூஃபர். அந்த ஓரமாக இருக்கிற அந்த பீடிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த ட்ரைவுமே நல்லா இருக்குது. டெஸ்ட் பண்ணுறப்போ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. வெயிட்டுமே நல்ல பெரிய மேக்னெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடய குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு நான் வந்து இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்டட் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். போர்ட்டட்னால் உள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு செக்ஷன் இருக்கும். அது உள்ளே போய் ஏர் ட்ரைவ் ஆகி நமக்கு ஃப்ரண்ட் ஃபயரிங் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த போர்ட்டு ஹோலுமே வந்து ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஸ்பீக்கரும் ஃப்ரண்ட் ஃபேஸிங்காகவே இருக்கும். ஸோ எஃபெக்ட்டு கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே கிடைக்கும் இப்படி பண்ணுறப்போ. இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா பீடிங்லாம் கொடுத்து அதை சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஹோலும் நான் போட்டு வச்சுட்டேன் ஒயரை எடுக்கிறதுக்கு. அந்த ஒயரை பேக் சைடில் கொடுத்து நம்ம சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக சப்வூஃபர் எல்லாமே அந்த பின் டைப்பு தான் இருக்கும். அதனால்
அதை அப்படியே ஒயரை மட்டும் சீவி நம்ம சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூஸை போட்டுட்டா நமக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த சப்வூஃபரும் அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகிருச்சு. இந்த ஹோல் கரெக்ட் சைஸில் கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒயரை சீவி நம்ம ப்ளஸ் மைனஸை பார்த்து கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ ஸ்பீக்கர்ஸில் எப்போவுமே ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்ம அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ணுறப்பவும் ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா மாற்றி கொடுத்தாலும் பாட்டு பாடும், பட் நமக்கு நமக்கு இது அடி ஆயிரும், நமக்கு காயில் அடி ஆயிரும், இல்லைன்னா நமக்கு ஐசி வந்து சீக்கிரமாக ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டு தான் நமக்கு ப்ளஸ்ஸு. அதை எடுத்து நம்ம கரெக்டாக இந்த டெர்மினலில் கொடுத்துடலாம். இது ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும், எடுத்துட்டால் திருப்பி லாக் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. அழகாக அந்த ஹோலில் விட்டுட்டு பண்ணிட்டோம்னா நமக்கு சப்வூஃபர் ரெடி. நெக்ஸ்ட்டு இதை கரெக்டாக அலைன் பண்ணி இதில் ஸ்பீக்கர்ஸ் போட்டு க்ரில்லில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்பீக்கர் பாக்ஸஸ் ரெடி.